ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை குக்கிங் மை ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா, ரொம்ப சிம்பிளான ரொம்ப சூப்பரான மைசூர் மசாலா தோசை எப்படி செய்யுதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலுக்குள்ளே போயிடலாம் வாங்க நண்பர்களே. இப்போ நம்ம வந்துட்டு மைசூர் மசாலா தோசை செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு மசாலா செய்யணும். அதுக்கு நான் வந்துட்டு மரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன். நார்மலாக பார்த்திங்கன்னா மைசூர் மசாலா தோசையில் உருளைக்கிழங்கு தான் சேர்த்துவாங்க. நான் மரவள்ளி கிழங்கு சேர்த்துருக்கேன். குழந்தைகளுக்கு ரொம்ப ஆரோக்கியமானதுங்கிறனால இப்போ இதை வந்து சின்ன சின்ன தோலை நீக்கிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துக்கிறேன். இதோட தண்ணி சேர்த்துக்கிறேங்க. தண்ணி வந்துட்டு அந்த கிழங்கு மூழ்கிற அளவுக்கு இருக்கணும். இப்போ இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு இதை வேக விடணும். ஆவியில் வந்துட்டு அந்த சீக்கிரமாக வேகாது, ஆனால் குக்கரில் போட்டு வேக வைக்கும்போது சீக்கிரமாக வெந்துடும். இதை வந்துட்டு 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இது வெந்துட்டுருக்கட்டும். அதுக்குள்ளே இந்த மைசூர் மசாலா தோசைக்கு ஒரு சட்னி மாதிரி அரைக்கணும். அதுக்கு வந்துட்டு செஞ்சிடலாம். கேஸ் ஆன் பண்ணிவிட்டு அது ஒரு கடாய் வச்சுக்கிறேன். கடாய் லேசாக ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆன உடனே அதில் ஆயில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் லேசாக ஹீட் ஆன உடனே இதில் வந்துட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு லேசாக பறியணுங்க. ஏன்னா கடலைப்பருப்பு வறுக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அதனால் பாதி அளவு கடலைப்பருப்பு வெந்த பிறகு மீதி பொருட்கள் எல்லாம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், கடலைப்பருப்பு லேசாக பொன்னிறமாக வந்த உடனே இதில் பூண்டு பல் வந்துட்டு நான் ஒரு 7 பல் சேர்த்துருக்கேன். அது போக இஞ்சி வந்துட்டு ஒரு 4-5 துண்டு எடுத்து வச்சுருக்கீங்க. கட் பண்ணி தோல் சீவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து லேசாக வறுத்துக்கலாங்க. இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒன்று, கருவேப்பிலை கொஞ்சம், 6 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கீங்க. அதையும் சேர்த்துட்டு வதக்கிடலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். ஆயிலே நல்லா வதக்கிடுங்க. மரவள்ளி கிழங்கு பிடிக்காதவங்க உருளைக்கிழங்கு சேர்த்துப்போங்க. இது மட்டும் இல்லாமல் இதுக்கு சீனி கிழங்கு வந்து சேர்த்தினீங்கனாலும் நல்லாயிருக்கும். குழந்தைங்க வந்துட்டு அதிகமாக கிழங்கு சாப்பிட மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது அவங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போ அதை வறுத்த பிறகு ஆற வச்சு இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கெட்டி அரைச்சிப்போங்க. இந்த மாதிரி நைஸாக அரைச்சிடுங்க. இப்போ இருக்கட்டும், இது ஒரு பக்கம். உங்களுக்கு காரம் இன்னும் தேவைன்னா நீங்கள் இன்னும் 2 மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். நான் காஷ்மீரி மிளகாய் சேர்த்திருக்கேன். அது வந்துட்டு அந்தளவு காரம் இருக்காது, ஆனால் கலர் நல்லா கொடுக்கும். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வேக வச்சோம்னா அந்த கிழங்கு பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், கட் பண்ணி காட்டுறேன். அது வந்து இந்தளவு வெந்திருக்கணும். நம்ம கட் பண்ணும்போது நல்லா சாஃப்டாக இருக்கணும். அப்போ சரியாக இருக்கும். இல்லை இன்னும் வேகணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் 2 விசில் விட்டு நீங்கள் இறக்கிக்கலாம். தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டி வச்சுக்கோங்க. இப்போ மசாலா சேர்த்து கேஸ் ஆன் பண்ணிவிட்டு அதில் ஒரு கடாய் வச்சுக்கிறேன். கடாய் லேசாக ஹீட் ஆகட்டும். அதில் 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. எண்ணெய் லேசாக ஹீட் ஆகட்டும். பாருங்கள், எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. இதில் வந்துட்டு நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேங்க. கடுகு லேசாக பொஞ்சோன்னு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கிடுங்க. வெங்காயம் வந்துட்டு பார்த்திங்கன்னா எண்ணெயிலே நல்லா வதங்கிடணும். வெங்காயம் வதங்கிடுச்சு. இதில் நான் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போ இதில் மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கீங்க. அடுத்ததாக உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துருக்கேன். மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கீங்க. அடுத்ததாக கரம் மசாலாவும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். எண்ணெயிலே சேர்த்து வதக்கும்போது அதோட மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போயிடும். அப்போ வந்துட்டு நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. பாருங்கள், எல்லாத்தையும் வதக்கியாச்சு. நம்ம வந்து மரவள்ளி கிழங்கு பார்த்திங்கன்னா நல்லா மசிச்சு வச்சுருக்கேன். நல்லா மசித்த பிறகு நம்ம வதக்கின வெங்காயத்தோடு சேர்த்துக்குங்க. ஏன்னா வெங்காயத்தோடு அப்படியே சேர்த்து நம்ம வந்துட்டு மசிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நல்லா மசித்த பிறகு நீங்கள் வதக்கின வெங்காயத்தோடு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இதே சீனி கிழங்குல செய்யும்போது நல்லாயிருக்கும். அதுவும் வந்துட்டு குழந்தைங்களுக்கு ரொம்பவே வந்து ஆரோக்கியமானது தான். கண்டிப்பாக அதுலேயும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாருங்கள், நல்லா நம்ம வதக்கியாச்சு. இப்போ இதில் மல்லி இலை சேர்த்துக்கலாம்.
வெங்காயம் ஏற்கனவே வதங்கி இருக்கிறதுனால நம்மளோட மரவள்ளி கிழங்கும் வெந்திருக்கு. அதனால சும்மா நம்ம வந்துட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்தா போதும். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டேன். பாருங்கள், நம்மளோட மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கொஞ்சம் ஆறட்டும். நம்ம சேனலில் இன்னும் நிறைய ரெசிபிஸ் போட்டுட்ருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் தோசைக்கல் அடுப்பில் வச்சுருக்கேன். அது ஹீட் ஆகிடுச்சு. நம்ம நார்மலாக வந்துட்டு தோசை சுடுற மாவு தான் ஊற்றுறேன். உங்களுக்கு நல்லா மொறுன்னு வரணுன்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மாவோட அரிசி மாவு சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா பொன்னிறமாக வரும். நல்லா மொறுன்னு இருக்கும் தோசை. தோசை வறுத்தாச்சு. இது மேலே கொஞ்சமாக நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஆயில் வந்துட்டு மேலே சேர்த்தாச்சு. இப்போது லேசாக வந்துட்டு நம்ம சைட்லலாம் பொன்னிறமாக வந்த உடனே இந்த மாதிரி தோசை கரண்டியை வச்சு அமுத்தி விட்டுருங்க. அமுத்தி விட்ட பிறகு நம்ம அரைச்சி வச்ச கார சட்னி இருக்குல்ல, அதை வந்துட்டு எல்லா இடமும் தடவி விட்டுடலாம். பாருங்கள், எல்லா இடமும் படுற மாதிரி அப்ளை பண்ணிடுங்க. இப்போது நம்ம எல்லா இடமும் மசாலா வந்துட்டு இது பண்ணிடலாம். இப்போ வந்துட்டு அடுத்ததான் நம்ம செஞ்சு வச்சுருக்க மசாலாவை ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. ஃபுல்லாக வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு பக்கம் மட்டும் வச்சா போதும். ஏன்னா இன்னொரு பக்கம் மடிக்க போகிறோம். அதனால ஒரு பக்கம் மட்டும் வச்சுக்கலாம். இவ்வளோதாங்க. நல்லா பொன்னிறமாக தோசை வந்துட்டு வெந்த பிறகு நாம் மடக்கிக்கலாங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான மைசூர் மசாலா தோசை ரெடி ஆயிடுச்சு. இது வந்துட்டு மைசூர் வந்துட்டு மசாலா தோசையில் உருளைக்கிழங்கு சேர்த்துவாங்க. நாம் இன்றைக்கி மரவள்ளி கிழங்கு சேர்த்துருக்கோம். அதை விட இது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.